டயபெட்டிஸில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டயபெட்டிஸ்னால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படிங்கிறது. அதை நல்ல முறையில் சுகரை கண்ட்ரோல் பண்ணி வைத்தியம் பண்ணிக்கிட்டால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்க முடியும். டயபெட்டிஸ்னால் உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் பாதிக்கப்படலாம். கண் பாதிக்கப்படலாம், மூளை, இருதயம், சிறுநீரகம், முக்கியமாக நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்படலாம். இதில் முக்கியமாக அந்த இரத்த குழாயெல்லாம் பாதிக்கப்படுறதுனால எல்லா இடத்துலையும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். கண் தெரியாமல் போயிடலாம். சில பேருக்கு காலில் பாதிப்பு ஏற்பட்டு காலை இழக்க வேண்டி வந்துடும். இந்த ஸ்ட்ரோக் வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது எல்லாமே இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். அதனால் நல்ல முறையில் சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுருந்தாக்க மருந்துகள்னாலையும் உடற்பயிற்சியினாலையும் உணவு கட்டுப்பாட்டினாலையும் இதை கட்டுப்படும். அதோடு சேர்த்து எல்லோரும் ஸ்மோக்கிங், இந்த ஆல்கஹால் ட்ரிங்கிங் இதெல்லாம் தவிர்த்தாக்க இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸை நிச்சயமாக குறைக்க முடியும்.